தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சிக்கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகள் ஆன நிலையில் வெள்ளி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. விஜயகாந்த் ரசிகர் மன்றம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவும் வகையில் நற்பணி இயக்கமாக மாற்றப்பட்டது. பின்னர் 2000ஆம் ஆண்டு இதே நாளில் புரட்சி தீபம் தாங்கிய மூவர்ண கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உதயமானது. நற்பணி மன்ற கொடி கட்சி கொடியாக மாற்றப்பட்டது. ரசிகர் மன்றம் கேட்டதுனால ரசிகர்களுக்காக இந்த கொடியை வழங்கினார். அப்படி வழங்கும் பட்சத்தில் இந்த 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடம் துவங்கப்பட்ட போது இந்த ரசிகர் மன்ற கொடியே கட்சி கொடியாக அறிமுகப்படுத்தி தமிழகம் இல்லாமல் இந்த உலக அளவிலே கேப்டனுடைய கட்சி கொடினா இப்படிதான் இருக்குங்கிறத சிறப்பாக இருக்குங்கிறத அறிமுகப்படுத்தி ஒரு பிரம்மாண்ட மாநாடு அமைத்து அது உலகமெங்கும் தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியுங்கிறத இந்த தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்சி கொடிக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி தமிழகத்திலே கட்சி கொடி நாள் விழா கொண்டாடும் ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் சரியான கூட்டணி அமைத்தால் தேமுதிகவுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். போகிற எலெக்ஷன்ஸில் அவங்க ஒரு சரியான கூட்டணியில் அவங்க இணைய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது எந்த மாதிரி கூட்டணியை அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க, அந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குமா இல்லையான்றது இப்போ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இன்னும் 10 மாதம் கழிச்சு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ ஒரு ஜங்ஷனில் இருக்குது, அது ஒரு சந்திப்பில் இருக்குது. அது வெற்றியை நோக்கி அது போகுமா இல்லை வரப்போகிற கூட்டணி எந்த மாதிரி கூட்டணிகள் சேரப்போகுதுன்றதை பொறுத்து தான் தேமுதிகவுடைய அடுத்த கட்ட எதிர்காலம் இருக்குது. இந்த 2026 தேர்தலில் அவங்க ஒரு 4 தொகுதிகளில் ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு கூட்டணியில் அவங்க திமுக கூட்டணி கூட போகலாம், அது கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இப்போது 2025 ராஜ்யசபா எலெக்ஷனில் அவங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கலாம் ஏடிஎம்கேன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு 2 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஏடிஎம்கே எடுத்துக்க போகிறாங்க, இன்னொன்று நீங்கள் பிஎம்கே சப்போர்ட்லாம் வாங்கிட்டு பிஜேபி சப்போர்ட்லாம் வாங்கிட்டு மேபி நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொல்ல போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது கூட கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும்.